எரிக்குது ஒன்று இன்னைக்கு ஒன்று. ஒரு பை போகுது. என்ன என்ன இந்த ஒருத்த வந்து கைய பிடிக்கிட்டு போயிட்டான். என்ன பையே என்ன வச்சிருந்தீங்க? பணம் வச்சிருந்தீங்களா செல்லு வச்சிருந்தீங்களா? முதல்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். என்னடா வெறும் மாத்திரையா இருக்கு. ஏன் இந்த பொம்பளை சாப்பிடுமா இல்ல மாத்திரையா தான் முழுங்குமா? ஐயா நிறைய பேர் இப்படிதான் நூறுக்கணக்கான மாத்திரையா வச்சு சாப்பிட்டு இருக்காங்களே. பாவம் உடம்பு முடியாம எதுவும் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. சரி நல்லவனா நடிச்சு இதை கொண்டே கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ யாரும் வெளியூருக்கு போனா துணிமணி எடுத்துட்டு போறாங்களோ இல்லையோ மாத்திரை பையன் நிறைய அழிட்டு போக வேண்டியதா போச்சு. பைய பிடுங்கும்போது ஒரு ஆள் இருந்துச்சு, இப்போ இத்தனை ஆள் நிக்குது. சமாளிச்சிருவோம். அந்த வர்றான், அவன் தான் அந்த பேக்க திருடிட்டு போனது. வரட்டும் வரட்டும், பதட்டப்படாத, குடிப்போம் குடிப்போம், பதட்டப்படாத, வரட்டும் வரட்டும், இறுக்கி பிடிச்சிருவோம். என்னது பையில என்ன என்ன வச்சிருக்கு? பையதான் கூட திருப்பி கொடுத்துட்டேன். வெள்ளையும் ஜெல்லையுமா இருக்குங்க. யாரு திருடான வெள்ளையும் ஜெல்லையுமா திருட வருவான்? அப்புறம் எதுக்கு பைய பிடிங்கிட்டு போன? ஏங்க நான் எதுக்கு புடிங்கிட்டு போனேன்னு உங்களுக்கு தெரியுமா? கைய ஒழுங்கா ஒரு ஆம்பளைல புடிங்கிட்டு போனது போயிட்டா அப்புறம் என்ன வியாக்கியானம் பேசுற? எதுக்கு புடிங்கிட்டு போன? எனக்கு வந்து சுகர் இருக்கு, அதனால டாக்டர் ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லி இருக்கிறேன். எந்த டாக்டர் சொன்னாரு? எங்க ஊர் டாக்டர் சொன்னாரு. டாக்டர் நடக்கதான் சொல்லுவாங்க, ஓட சொல்லுவாங்களா? அதாவது சுகர் குறைச்சிருக்கவங்க தான் நடக்க சொல்லுவாங்க, சுகர் 300 தாண்டினவங்களாம் ஓட தான் சொல்லுவாங்க. அதுக்காண்டி பேக்கப் பண்ணிக்கிட்டு ஓட சொல்லுவாங்களா? எந்த ஒரு வைத்தியம்பா இது? அதாவது சுகர் கொஞ்சமா இருக்கவங்க நடந்து போகணும்னு சொல்லுவாங்க. கூட இருக்கனால என்ன சொன்னாங்கன்னா நீ ஓடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எப்படிங்க சும்மா இருக்கும்போது ஓடுனா பாக்குறேன்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் யார் பையாவது பிடிக்கிட்டு ஓடு, அவங்க 2 பேர் துரத்தும் போது ஆகா நம்மளை பிடிக்கிறாங்களேன்னு அந்த ஒரு பயத்துல நீ நல்லா வேகமா ஓடுவ, அப்பதான் உடம்புக்கு வந்து அந்த சுகர் குறையும்னு சொன்னாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உன்னை பார்த்தா எங்க ஊர் ஆள் மாதிரி தெரியலையே. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நான் வெளியூருக்கா? உங்க ஊர்ல புடுங்கிட்டு ஓடாம ஏன் எங்க ஊர்ல வந்து புடுங்கிட்டு ஓடுறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எங்க ஊர்ல பைய பிடிக்கிட்டு போனோம்னா நமக்கு தெரிஞ்சவர் தானே கொண்டாந்து கொடுப்பாருன்னு நினைப்பாங்க. வெளியூர்னா யாரோ என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு துரத்துவாங்க, அப்பதான் நல்லா ஓட முடியும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஏய் இந்த ஆளு ஏதோ கதை விடுறான். பறி கொடுத்த வேலையே செய்வனேன்னு இருக்கா. இந்த பக்கி எப்படி நம்மளை கோத்து விடுது பாரு. பைய புடுங்கிட்டு ஓட சொன்னது எந்த ஒரு டாக்டர்? எங்க ஊர் டாக்டர். உங்க ஊர் டாக்டர்னா எந்த டாக்டர்? எங்க ஊர் வெட்டினரி டாக்டர். அப்ப வெட்டினரி டாக்டர்னா கரெக்டா தான் இருக்கும். ஆமா ஆமா வெட்டினரி டாக்டருக்கா, அது சரியா இருக்கும். சரி சரி சரி, எந்த டாக்டரா இருந்தா பரவாயில்ல, அந்த பேக் வந்துருச்சு, வாங்க நம்ம போவோம். கை கட்டினது வாய் கட்டாம போச்சே. பொம்பளையா இருக்கிறதுனால ஈஸியா தப்பிச்சிட்டோம். இது நமக்கு மாட்டாம போகுது. ஆனா இந்த வெள்ளையஞ்சலியமா இருக்கிறது ஒரு யூஸ் தான் ஆகுது. நிறைய பேர் வெள்ளையஞ்சலியமா இருக்குது தானே சுருட்டுறாங்க, அதுதானே அவளை காவந்து பண்ணுது. நம்மளையும் இதான் காவந்து பண்ணியிருக்கு. ரைட்டு, அடுத்த இடத்த பார்ப்போம். எவ்வளோ ஆம்பளைய சமாளிச்ச நம்ம, அசால்ட்டா பொம்பளைய சமாளிக்க முடியாம ஏதோ சமாளிச்சிருக்கோம். சரி அடுத்த இடத்த பார்ப்போம். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதா? இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு.